ஒரு வாரமா போட்டு டார்ச்சருங்க. இவ்வளவு சின்ன வயசுல ரைடு போகணும்னு ஆசைப்படுறானே, என்ன செய்ய? கரும்புலி மாதிரி இருக்கா இல்ல ரவி மாதிரி இருக்கா? கரும்புலி மாதிரி தான் இருக்கா. நம்மளுடைய லாங் ரைடுக்கு 2 ஜூஸ் கென்னி கார்னர் 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 போடுறா கார்னர் போடுறா. வண்டி வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கான், ஒரு ரைடு போகும்பா ரைடு போகும்பாட்டு. கையை பொறுக்கலாம் எங்க கிடக்கு, என் மேல தோல் மேல கிடக்கு. சில பேருக்கு சில எழுத்து எழுதப்பட்டிருக்கோன்ட்டு, இதுக்கு புல்லட் தாயா சரி எடுத்தமோ வண்டி அப்படி பஞ்சு போல அந்த மீன் ஆம்னி பஸ் மாதிரி இறங்குது. பெனலியோட அதை தெரியும் தெரியும் தெரியும். ரொம்ப ஆசைப்படுறேன், ஆசைக்கு தப்பான ஆசைக்கு பட்டாதுன்னு செய்யக்கூடாது. இப்போ எனக்கு தம்பிக்கு சேர்த்து கொடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. சென்னை இன்னும் ஒரு 300 கிலோமீட்டரு. புதுசா கல்யாணமானவன் கையும் புதுசா பைக் வாங்கினவன் கையும் சும்மாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. என் சைடில் அது வந்து நிஜமாவே ஆகி போச்சுங்க. இப்போதான் ஒரு பெரிய ரைடு 1400 கிலோமீட்டர் போயிட்டு வீட்டில் வந்து வண்டியை விட்டேன். ஒரு நாள் தான் ஆச்சு, இடையில ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் கிளம்பியாச்சு பார்த்துடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம கூட என் பையன் வந்திருக்கான், சாம் கென்னி. ஹாய், எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு வாரமா போட்டு டார்ச்சருங்க. மைசூருக்கு போகும்போது நானும் வரேங்க. ஸ்கூல் இருக்கடாச்சுன்னா அது கிடக்கு அப்படிங்க. இப்பவே இப்படி இருக்கான் புள்ள அப்பன மாதிரியே. அப்புறம் விளங்கவா? சரி, அது விளங்கிடுவான், நல்லா விளங்கிடுவான். இன்னைக்கு வந்து சனி ஞாயிறு. இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை லீவு, சனி ஞாயிறு, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் லீவா அவனுக்கு. ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த சென்டர் போட்டிருக்காங்க. இப்போ 10th +2 எக்ஸாம் நடக்கல, சென்டர் போட்டதுனால அந்த கிளாஸ் ரூம் எனக்கு வேணும், நீ வேலையை பார்த்து வெளியே கிளம்ப கிடையாது அடிச்சு பத்திட்டாங்க. ஆமாம், அதனால 4 நாள் லீவு தலைவருக்கு. அதனால நான் இப்போ வந்து திருச்சிக்கு ஒரு மாநாட்டுக்கு போறேன். நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். அதனால திருச்சி வரைக்கும் என் கூட வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். திருப்பி வரும்போது என் நண்பருடைய காரும் வருது, அவருடைய கார்ல அவன் திரும்பி வந்துருவான். அதனால திருச்சி வரைக்கும் என் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ஒரே இடம். கார்ல இடம் இருக்கு, கார்ல போடான்னா பெர்மனெண்டா. அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி இப்போ காலைல மணி 8:30 காலைல பெட்ரோல் போட்டோம், சாப்பிட்டோம், ஸ்டேட்டஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறோம். இன்னைக்கு வந்து நம்ம வண்டியில தான் போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எப்படியா இருக்கு? ஒன்று சஸ்பென்ஷன் எல்லாம் இருக்கா? எஸ்டி கரும்புலி மாதிரி இருக்கா இல்லைன்னா இந்த புறவி மாதிரி இருக்கா? கரும்புலி மாதிரி தான் இருக்கா. புறவி வேலை சிக்காதுன்னு புறவியில உட்காந்து பட்டாக்ஸ் கிழிஞ்சு போச்சு அவனுக்கு. அதனால இது இன்னைக்கு இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இந்த வண்டியில ஒரே ஒரு சின்ன அப்டேட் இப்போ பண்ணியிருக்கேன். என்னன்னா வைசரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்க 2 இன்ச்சு கூட்டியிருக்கேன். வழக்கமா இந்த போல்ட்டு இதுல தான் இருக்கும். நம்ம வந்து இங்க இருந்து இங்க ஏற்றிருக்கோம், 2 இன்ச்சு ஏற்றிருக்கோம். அப்போ 2 இன்ச்சுங்கும் போது அங்கேருந்து போக மொத்தம் 2 இன்ச்சு ஏறிட்டு பார்த்துருங்க. அதனால ஹைட் ஆயிடுச்சு. அது மாதிரி ஹேண்டில் பார் ரைசரும் போட்டிருக்கேன்ல, அது ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு ஏறி இருக்கு பார்த்துருங்க. ஒட்டு மொத்தத்துக்கு வண்டி சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருக்கு. இவன் பின்னாடி உட்கார்றதுக்கும் பொசிஷன் நல்லா இருக்கு, சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு அப்படிங்க. ஓகே, நல்லா. எனக்கு வந்து பார்த்தேன், நான் வந்து பின்னாடி பில்லியன் வச்சு இப்போதான் பார்க்க லக்கேஜ் வச்சு பில்லியன் வச்சு பார்க்குறேன். கொஞ்சம் நல்லாவே இறங்கி ஏறிச்சு. நான் காயல்பட்டணும், இங்க பக்கத்துல. இங்க இப்போ சென்னை போறேன். ஆமா. கிஃப்டா? ஏங்க இந்த கடையா? சூப்பர் சூப்பர். இது வந்து நம்ம பெட்ரோல் பங்க், இந்த இப்போ கம்பெனி ஓன்ட் பெட்ரோல் பங்க் பக்கத்துலையா? சரி, அண்ணனுக்கு கூட இருக்கு. இப்படியா? ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. ஆனால் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இதனால ரொம்ப நன்றி. கடை பேர் என்ன? மக்ஸ் அண்ட் ட்ரம்ஸ். இது வந்து நம்ம தூத்துக்குடி டோல்கேட்டுக்கு அடுத்து வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்கும் தானே. இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பார்த்துக்கிடுங்க. நமக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய லாங் ரைடுக்கு 2 ஜூஸ், அருமையான ஒரு மிரண்டாவும் ஒரு மாசாவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சினே, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க கடை இப்போ இங்கே தான் பெட்ரோல் போடுவேன். பெட்ரோல் போட்டு நீங்க ஒண்ணுமே இருக்காதுங்கிறதுனால தான் வரேன். எத்தனை நாள் ஆச்சு? 1 மாசம் ஆயிடுச்சா? அப்ப லாஸ்டா நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட போனேன், அப்ப பாக்கல. ஓகே, கண்டிப்பா வரேன். மக்ஸ் அண்ட் ட்ரம்ஸ் நான் இந்த போட்டோ போட்டு விடுறேன். ஓகே, அட்டகாசமான ஒரு ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பருங்க, சூப்பர். இப்போ வந்து அப்படியே நாங்கள் வந்து காலையில் ஒரு 8:53 ஆயிடுச்சா, 8 மணிக்கெலாம் இங்கே வந்தோம் சாப்பிட்றதுக்கு. நம்ம டீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க காரில், 2 காரில். அவங்க ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. நான் வந்து உட்காந்து கொஞ்சம் அப்படியே வீட்டில் விழாக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டு விழாவை சிறப்பிக்கிறக்காக ஸ்டார்ட் பண்ண பார்த்துடுங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படியே அவங்கள பிடிச்சிடலாம். எப்படியும் அவங்க எங்கேயாவது காரில் போகிறவங்க கொஞ்சம் அப்பப்போ ஸ்டாப் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மெயினாக நான் ஸ்டாப்பாக போக மாட்டாங்க. அப்போது வந்து நான் வந்து எங்கே போகிறேன்னா, நம்ம திருச்சியில் யாருக்கு செந்தில் வீட்டுக்கு போகிறேன். அங்கே போய் வண்டியை விட்டுட்டு அதில் வந்து இந்த ஃபாக் லைட்டு இன்ன வரைக்கும் மாட்டலை.
ஏன்னா நம்ம வந்துட்டோம், வந்து நான் என் லோக்கலில் மெக்கானிக் வச்சு மாட்டலான்னு பார்த்தேன். அப்போவுமே எனக்கு பயம், ஏதாவது ஒயர் கேர தொட்டுறக்கூடாது, கட் பண்ணி விட்டுறக்கூடாது. அதனால அந்த வச்சுட்டேன். இப்போ போகும்போது இப்போ செந்திலானே அதை ஜம்முன்னு மாட்டி கொடுத்துருவேன்னு இருக்காப்புல, ஒயர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல. அவர்கிட்ட மாட்டிட்டோன்னு வைங்களேன், அப்படியே நம்ம வந்து அடுத்து சென்னை நோக்கி நைட்டான கிளம்பிடலாம். அப்படியே போயிட்டு இப்போ இது வந்து புறவியில் அவனை போட்டு கஷ்டப்படுத்திட்டேன் வண்டியில். அதனால அவனுக்கு இது வந்து கண்டிப்பாக இந்த வண்டி வந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்கான், ஒரு ரைடு போகும்பான்ட்டு. நான் தான் கொஞ்சம் அப்படியே ஒப்பேத்திட்டு இருந்தேன். ரெண்டாவது நம்ம வண்டி பொருளெல்லாம் மாட்டணும், அது வரைக்கும் ரைடுங்கிறது ஒன்றும் பண்ணலையே. இப்போ நான் சென்னைக்கு எதுக்கு போகிறேங்கிறது மேட்ரு, அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லணும். அதை சொல்லலை பற்றிலாம். சென்னைக்கு எதுக்கு போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். அதுக்காக நேராக ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. சென்னையில் ஒரு முக்கியமான வேலை, அதுவும் நம்ம வேம்புலிக்கு தான் அந்த வேலை. அந்த வேம்புலிக்காக நான் சென்னைக்கு போகிறேன், அவ்வளோதான். என்னடா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டுறியா அப்படின்னா அது கிடையாது. நான் என்னங்கிறத நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். அழகா சூரியகாந்தி பூக்கள் பாருங்கள், பாதி இதாகி போச்சு, கரிஞ்சி போச்சு. ஆனால் இந்த பக்கம் நல்லா அழகாக மஞ்சள் கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள் கரிஞ்சி போச்சு. வெயில் கொஞ்சம் அதிகம், மழை இல்லை அந்த அளவுக்கு. இங்கெல்லாம் கரிஞ்சி போச்சு, அங்கே கொஞ்சம் பரவாயில்ல. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்த சிலருக்கு தோணலாம், என்னல இவன் போனால் வந்தான் அசசரிஸ் ரைடுன்னு ஒரு ரைடு போயிட்டு முடித்தான், அந்தால திருப்பி போட்டு சென்னை கிளம்பிட்டான். பணம் இவன் வீட்டில் மரம் காய்ச்சி வச்சுருக்கானா, பணத்தை வந்து மரத்துலேருந்து பறிச்சுட்டு போகிறானா அப்படிங்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. எல்லாம் தோணட்டும் பார்த்துடுங்க. இதை சொல்லுவாங்கல்ல, சில பேருக்கு சில எழுத்து எழுதப்பட்டிருக்கோன்ட்டு, அதேமாரி தான் எனக்கு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும்னு எழுதி வைக்கல. எனக்கு சம்பாதிச்சேன்னா அந்த காசை அந்த அளவுக்கு தொலைக்கணும்னு தான் எழுதி வச்சிருக்கு பார்த்துடுங்க. அவ்வளோதான். இப்போ மணி தானே, இப்போ பந்தல்குடி தாண்டிட்டேன். நல்ல ஒரு இழுப்பு. இப்போ இதில் ஒரு ரைட்டாக ஒரு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே போகிறேன். இந்த பின்னாடி இவன் என்ஜாய் பண்ணிட்டு ஆரம்பித்துடுங்க. கையை பொறுத்திலாம் எங்கே கிடக்கு, என் மேலே தோல் மேலே கிடக்கு. எப்படி இருக்கானோ பாருங்க. ஒருவேளை சீனா இருக்குமோ, நமக்கு மண்டையில் இருக்கிறது தானே என் பிள்ளைகளுக்கு வரும். என்ன இவ்வளோ இந்த சின்ன வயசுல ரைடு போகணுன்னு ஆசைப்படுறானே, என்ன செய்ய. நம்ம ஆசையும் படாத, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு. நீ 2 நாள் 1 நாள் என்னைய கூப்பிட்டு போட அப்படிங்கிற மாதிரி என்னைய வச்சு டார்ச்சர் பண்ணுறான். நேற்று நைட்டு பூரா அழுவ பார்த்துடுங்க. நான் முதல்ல பிளான் சொல்லிவிட்டேன், சரி போவேண்டா அப்படின்ட்டு. அப்புறம் நம்மளால் போக முடியாது, மாநாட்டிலலாம் கஷ்டப்பட்டு இடக்குறமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாம் வேண்டாம், நான் இன்னொரு நாள் அப்போ கூப்பிட்டு போகிறேன்னா இப்போ வெயிலாக இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆரம்பித்தவன் அழுவ 7 மணிக்கு, நைட்டு 11 மணி வரைக்கும் ஏங்கி ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இந்த முடியுமா நம்மளால், சரி இந்த ஒரு கார் வருது, நண்பர்களுடைய கார் வருது அப்படின்னோடனே ஒருவேளை கஷ்டமாக இருந்துச்சுன்னா காரில் ஏற்றி விட்றலாம் அப்படின்ட்டு இப்போ காருக்கு அது பிளானை மாற்றிட்டேன் பார்த்துருக்கேன். சரி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. காற்று அந்தளவுக்கு இல்லை, ஆனால் அப்பத்துலேருந்தே வண்டி கொஞ்சம் அமைங்கியே போகுதுங்க. இந்த பெட்ரோல் போட்டதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் போல இருக்கு. ஐயா கலங்கத்தில் இப்போ பெட்ரோல் பங்கு தேட முடியலன்ட்டு, ஏன்னா 2 ரெட் கலர் பாயிண்ட் தான் அடிச்சது. பெட்ரோல் போட்டுறோன்னு தூத்துக்குடியில் வழக்கமாக போடுறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டு பார்த்துடுங்க, அது அப்படியே அமைக்கியே போகுது வண்டி. இப்போ பாரு 2 பாயிண்ட் குறைஞ்சிட்டு. இப்போ தான் மதுரை வரப்போகிறேன், 2 பாயிண்ட் குறைஞ்சிட்டு. சரி தூத்துக்குடிலேருந்து வரும்போது 2 பாயிண்ட் குறைகிறது சகஜம்தான். ஆனால் வண்டி வந்து பிக்கப் இல்லை பாருங்க. நான் காலையில் எடுக்கும்போது ஆவரேஜ் மைலேஜ் வந்து ஃபியூல் எக்கானமி 29 இருந்துச்சு, இப்போ அப்படியே 26.5 வந்துருச்சு. இப்போ பில்லியன் வச்சுட்டு வர்றதுனால அப்படி குறையுதா இல்லைன்னா அது பெட்ரோல்னால பிரச்சனையான்னு தெரியல. எப்படியெல்லாம் மாறுது பாருங்கள், எப்படியெல்லாம் இந்த வண்டியை பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு புல்லட்டு தாயா, சரி எடுத்தோமா வண்டியை பெட்ரோலை போட்டோமா அந்தளவு ஓட்டணுமா, ஒரே அளவு தான். அதுக்கு கெட்ட பெட்ரோலாக இருந்தாலும் சரி நல்ல பெட்ரோலாக இருந்தாலும் சரி ஒரே மைலேஜை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கணும். இது வித்தியாசமாக இருக்கா, நமக்கு ஒரு மாதிரி சங்கோச்சமாக படுது. மதுரை வந்தாச்சு, எங்கேயும் ஸ்டாப் பண்ணல. தூத்துக்குடியில் அங்கே நாங்கள் வண்டி வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வந்தது தான், அதோட எங்கேயும் ஸ்டாப் பண்ணல, அதனால வந்துட்டுருக்கேன். இப்போ இங்கே இருந்து மதுரையை தாண்டி வேணால் ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி பார்க்கணும். அவங்க ஒரு வேளை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்களா அவங்க கூட ஜாயின் பண்ணணும். முன்னாடி ஒருத்தர் போகிறாருங்க. நானும் இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்டில் 100 இருக்குல்ல, அந்த சைஸில் ஒரு வண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இது ஒரு வித்தியாசமான வண்டியாக இருக்குது. கீசாங்கா அது மாதிரி வண்டி. ஆனால் இது கீவே தானே, கீவே வண்டி. பெனலியோட, அதை தெரியும். எத்தனை சிசி? 125. சூப்பராக இருக்குண்ணே. அதான் பார்த்தேன் தெரியும்.
இது வரைக்கும் நேரில் பார்க்கல. கீவேலண்ணே நல்லா இருக்கா? பவர் பத்தலண்ணே. இது மைலேஜ் எவ்வளோ இருக்கு? பரவாயில்ல, அது போதுமே, கரெக்டாக இருக்கும். நான் பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு ஹண்டர் மாதிரி இருந்துச்சு, ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் மாதிரி. அப்புறம் பார்த்தா இங்கே சைஸு சரியாக சின்னதாக இருந்துச்சு, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அவ்வளோ சின்னதாக இருக்காது, நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப காம்பேக்டாக இருக்குண்ணே, சூப்பராக இருக்குண்ணே. ஓகே, தேங்க்யூ. ஈவேல 125cc அங்கே நல்லா இருக்குது. வண்டி வந்து 50 மைலேஜ் கொடுக்குதாமே, பரவாயில்ல. 125னா 50 கொடுக்கணும், அது இல்லாமல் இருக்க முடியாது. அந்த பெனலியோட சப்ராண்டுன்னு நினைக்கிறேன், கீவே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நல்ல ஐசிசி வண்டிகளும் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு யாருமே அது வாங்குறது இல்லை, ஏன்னா சைனா பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ பெனலியே அப்படித்தானே நிறைய பேர் சொல்லிட்டு அலையிறாங்க, அது வந்து சைனா பிராண்டு. என்னதான் இப்போ யூரோப்பியன் பைக்காக இருந்தாலும் சைனாவோட கொலாபரேஷனில் போயிடுச்சு. அதனால் சைனான்னு கண்டாலே பல பேருக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. சைனாலேருந்து நாய் வாங்கிட்டு கொண்டு வந்துலாம் இந்தியாவில் ஒப்பேற்றிட்டு இருக்காங்க. அந்த கவர்மெண்ட்டே ஒப்பேற்றுது, இதில் வேற இவங்க இப்போ சைனா பொருள்னா வெறுக்கிறாங்க. போங்க, என்னங்க இங்கே சைனா இல்லைன்னா நம்ம இருக்க முடியுமா? பூரா சைனாவை வளர்த்து விட்டதே நம்ம தானே. என்ன இப்போ உட்காந்துக்கிட்டு சைனா பொருளை எனக்கு வேண்டான்னா என்ன அர்த்தம்? நம்ம அப்புறம் பிச்சை தான் எடுக்கும், நம்ம அப்புறம் கஷ்டம்தான் படணும். பார்த்துடுங்க, எல்லாமே ரோபோ முறைக்கும் சைனாவிலேருந்து தான் வருது. என்ன இங்கே ஏகப்பட்ட போலீஸு ஐயா, என்ன இவ்வளோ போலீஸ் நிறுத்தி வச்சிருக்கியா? ஓட்டுமா? சரி, பார்த்த போலீஸ்காரர் ஒரு மாதிரி பார்த்தாரு, அது அவருக்கு தம்ஸ் அப் கொடுத்துருந்துச்சு. கென்னி, கார்னர் 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 போடுறா, கார்னர் போடுறா, போடு போடு போடு. டயர் வந்து 140 இன்ச்சு டயர் அகலம், அதனால் அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அப்படியே வந்தாச்சு மதுரை ஒத்தக்கடை அதெல்லாம் தாண்டி அப்படியே வந்து எங்க A2B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோல் பங்கோடு இருக்கு பத்திலா. உண்மையிலே தர்றவங்க இப்படி தான் உண்மையில வைக்கணும். ஒவ்வொரு ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா கச்சன்னு சின்ன சின்ன வெட்டி கடையாக வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணிட்டு, இந்தியாவில் அது முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டீங்களா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது, நல்லா சுத்தமாக இருக்குது, கார்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இங்கே லாரி எல்லாருமே நிறுத்துறாங்க. இப்போ லாரிலாம் நிறுத்தக்கூடாது அப்படின்லாம் கிடையாது, இவங்களுக்கு எல்லாமே இது பண்ணி நிறுத்தி ஹோட்டலில் வச்சுருக்குறாங்க. அந்த ஹோட்டலில் ரெஸ்ட் ரூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் நாங்கள் வந்து விட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு டீயும் ஒரு இவன் தம்பி ஒரு லெமன் வாட்டர் மெலனா சாப்பிட்டேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புறோம். சூப்பரான ஒரு செட்டப்புங்க. வண்டி எப்படியா இருக்கு சொல்லு? என்ன இன்னோவா காரா? என்னப்பா இது ஓவரா இல்லையா? ரொம்ப ரோல்ஸ் ராய்ஸ்னா என்னது? அது ஒரு காரா? ஓ அப்படி, அவ்வளவு பெரிய காரு அளவுக்கு நம்ம டிவிஎஸ் RTX இருக்குன்னு. இல்ல தவப்பேன் 10 அடினா பிள்ளை 15 அடிமாங்களா, அந்த மாதிரிதான் கதையா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. அந்த சிக்னல்ல இப்படி பாட்டி பார்த்தா அப்படி இப்படி பஞ்சு போல அந்த மீன் ஆம்னி பஸ் மாதிரி இறங்குது. ஏர் பஸ் இறங்கும்ல, அப்படி இறங்கி அழகா இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து உண்மையிலே தரமா கொடுத்துருக்காங்க. இது அப்படியே BMW 310 GSல இருந்து தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பில்லியன் வச்சுட்டு நம்ம டாப் பாக்ஸ் வச்சு போறோம். ஸோ அந்த சஸ்பென்ஷனுக்கு அவ்வளவு பக்கவா இருக்கு, உண்மையில தரமா இருக்கு. தம்பி ஹாப்பியா? முடிஞ்சா நேற்று நைட்டு அழுதுக்கு எல்லாத்தையும் அந்த கண்ணை பாருங்க, அழுது பூத்து போச்சு. நல்லா அழுதுட்டான் பயவில். ரொம்ப ஆசைப்படுறான். ஆசைக்கு தப்பான ஆசைக்கு பட்டாதானே செய்யக்கூடாது. இப்போ தவப்பெண்கள் நல்ல ஆசை தானே செய்யலாம். இப்போ நானும் அவனும் ஒரே டிஷர்ட் வந்து எங்களுக்கு இது ஒரு கம்பெனிக்காரன் கொடுத்தாங்க. ஆட்டோலாக்கா ஏதோ ஒரு கம்பெனி, ஆட்டோ விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நான் எனக்கு தம்பிக்கு சேர்த்து கொடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அதை போட்டுட்டு தான் போகிறோம். சூப்பராக இருக்குது. டிஷர்ட் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. எப்படியும் ஒரு இது அவங்க கொடுத்ததுலேருந்து ஒரு 10-15 வாட்டி போட்டிருக்கோங்களா, போட்டு வாஷ் பண்ணாலும் இன்னும் நல்லா அப்படியே புதுசாக இருக்குது. நல்லா குவாலிட்டியாக போடுங்க. ரைடர்ஸ்க்காக தயாரிக்கிற டிஷர்ட் போல இருக்குது. ஸோ அதனால நல்லா இருக்குது. அப்படியே வாங்க, வெயில் ஏறிக்கிட்டே இருக்குது, அதனால தான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு. இன்னும் ஒரு ஸ்டேஜ் எடுத்தோம்னா விராலிமலை போயிடலாம். இப்போ நம்ம நண்பர்கள் இங்கே இருந்தாங்களாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. டைம் ஆன உடனே அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ விராலிமலை டோல்கேட் பக்கம் தள்ளி போய் நிற்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அப்படியே கிளம்பி போவோம். சரியா? நல்லா யூஸ்ஃபுல்லுங்க. இந்த மாதிரி பெரிய பங்கு, எல்லா பாத்ரூம் வசதி, ஹோட்டலு இப்போ எல்லாமே இருக்கிறது நல்லது. பாத்ரூம், பார்க்கிங், ஹோட்டல்
கச்சாமிச்சான்ட்டு நமக்கு இல்லாமல் ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக ரொம்ப நேரம்னாலும் வெயிட் பண்ணலாம் போல இருக்குது. நாங்கள் ஒரு அரை மணி நேரம் ஸ்டாப் போட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க அங்கேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க லொக்கேஷன் போட்டு வாங்கன்ட்டு. சீக்கிரம் ஒரே ஸ்டேஷனில் போயிடலாமா? இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு லொக்கேஷன் வந்து ஒரு 40 கிலோமீட்டரில் இருக்குது. 40 கிலோமீட்டரு 40 நிமிஷத்தில் போயிடுற மாதிரி கூகுள் சொல்லுது. ஆனால் நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். நான் வெயில் ஏறுதுங்க. வெயில் ஏற ஆரம்பிச்சிட்டு 11:20 ஆகிட்டு வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிட்டு. எவ்வளோ டிகிரிங்கிறது நம்ம இப்போ டிஸ்பிளேல காட்டுமே. திருச்சி வந்து 110 கிலோமீட்டர். ஆமாம், 110 கிலோமீட்டர் வரும். கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இந்த ரைடிங் ஜாக்கெட்டு இதெல்லாம் போடும்போது வெக்கையாக இருக்குமே வேகுமே அப்படின்னு சொல்லி கேப்பிய. அதுக்கெல்லாம் பழகிட்டு அதுக்கெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு 8 வருஷம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த ரைடு பண்ண வந்திருக்கோம். அதனால் இதெல்லாம் தான் எங்களுக்கு வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும், பனியாக இருந்தாலும் சரி, இது இல்லைன்னா எங்களுக்கு பைக் ஓட்ட முடியாது. பார்த்துடுங்க. இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு கிடக்கணும்லாம் கிடையாது. இதை போட்டதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையான ரைடர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் வண்டியை 100-120 அனுப்ப முடியும். என்ன இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம். அதனால் என்ன வெயில் அடித்தாலும் இந்த ரைடிங் கியர்ஸ் மட்டும் இல்லாத வண்டி ஓட்டவே மாட்டோம். அப்படி ஒருவேளை வெயிலில் போக முடியல, வீட்டில் ரைடு கேன்சல் பண்ணி வீட்டில் உட்காரணும் இல்லையா? ரோட்டுக்கு வந்த அப்புறம் ரைடிங் கியர்ஸை கழட்டி வச்சுட்டு ஓட்டுற சோழிங்கிறது அகராதிலே கிடையாது. பார்த்துருக்கு. மைலேஜ் என்ன பாப்பா 26.5 வந்துருச்சு. இல்லை நான் என்ன பணங்க மரத்தில் காய்க்குதுன்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அப்படியா இருக்குது. வண்டிக்கே கூட கொழுப்பு பற்றிலாம் 30 கொடுத்துட்டு தான் மைலேஜ் இப்போ 26.5 கொடுக்க. இன்னும் மெட்ராஸ் போகிறதுக்குள்ள 3 வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணணுமா? 2500 ரூபாயில் சென்னை கூட்டு போயிடணும். என்ன இப்போ 1000 ரூபாய்க்கு போட்டாச்சு காலையில். இன்னும் நான் உனக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு போடுவேன். என்னை நோகாமல் நீ வந்து சென்னை கூட்டு போயிடணும். பார்த்துக்க. சும்மா கடந்துக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அண்ணனுக்கு கோவம் வந்துடும். சரியா? $1015 நான் வந்து தூத்துக்குடி அதாவது ஸ்பிக்னரில் வச்சு போட்டேங்க. அங்கேருந்து இங்கே திருச்சிக்கு இன்னொரு 47 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக காலியாகி இதே மாதிரி ரெட் கலர் ஆகி லோ ஃபியூல்னு சொல்லும்போது நான் போட்டேன். அதே மாதிரி திருப்பி போட போகிறேன். ஆனால் அந்த பங்கு எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இல்லை, ரொம்ப அடைச்சிது. கச்சன்னு வண்டி த்ராட்டில் கொடுக்கும்போது ஒரு 6000 கிலோமீட்டர்லாம் இப்போ அப்படியே அடைச்சி போச்சு. ஒருவேளை அது இப்போ பெட்ரோல் சரியில்லையான்னு தெரில. இப்போ நயாரா ஓரளவு நல்லாயிருக்கும். நயாரா, ரிலையன்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லாயிருக்கும். ப்ரைவேட்டுக்காரங்க நல்லா வச்சுருக்காங்க. பாரத் பெட்ரோலியமும் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்லாம் பாரத் பெட்ரோலியம், நயாரா இந்த மாதிரி தான் பார்த்து போடணும். பார்த்துருங்க. ஃபுல் பண்ணி சல்லுன்னு ஒரு இழுப்புங்க. அப்படியே வந்தாச்சு திருச்சி பொன்மலைக்கு. திருச்சி பொன்மலையில் நம்ம பைக்கை விட்டுட்டு அந்த ஃபாக் லைட்டில் நம்ம மாட்டிட்டு அப்படியே அடுத்து இங்கேருந்து நேராக சென்னை போயிட வேண்டி தான். சென்னை இன்னும் ஒரு 300 கிலோமீட்ரு. இப்போ பெட்ரோல் வந்து ஒரு பாயிண்ட்டும் குறையில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 3000 ரூபாய்க்கு ஓடிடும்னு நினைக்கேன். ஏன்னா ரேஞ்சு வந்து 190 கிலோமீட்டர் தான் கேட்டது. அப்போ 150 கிலோமீட்டர் தான் போகும். அப்போ 150 கிலோமீட்டர் போனால் இன்னொரு அடுத்த 150 கிலோமீட்டருக்கு மறுபடியும் போடணும். ஏன்னா 300 கிலோமீட்டரில் மறுபடியும் 150 கிலோமீட்டருக்கு ஒரு 1000 ரூபா ரேஞ்சில் போடணும்னு வைங்களேன். இல்லை ஒரு 700 600 வரைக்கும் போடணும். அப்போ 2600 2700. அப்புறம் இன்றைக்கி வந்து ரொம்ப மைலேஜ் கம்மியாக தான் கொடுத்துருக்கு. பில்லியன் இருந்ததுனாலையா என்னன்னு தெரியல. ஏன்னா நாளும் அதே மாதிரி தான் கம்மியாக கொடுத்துச்சு, இன்றைக்கும் கம்மியாக கொடுக்குது. ஆனால் நம்ம வந்து போன தடவை மைசூர்லேருந்து ரிட்டன் வரும்போது மைலேஜ் கூட கொடுத்துச்சு. நல்ல 29-30 வரைக்கும் கொடுத்துச்சு. பெட்ரோல் அவ்வளோ தேட வேண்டியது இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒன்று பில்லியன் வச்சா இப்போ மைலேஜ் ரொம்ப அடிப்படுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் விட்ருக்கோம். இந்த வீடியோவோடைய மிட்டில் இருக்குன்னு வைங்களேன். இங்கேருந்து 300 கிலோமீட்டர் அடுத்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போகணும். அதுக்கு முன்னாடி வண்டிக்கு ஃபாக் லைட்லாம் மாட்டிட்டு டக்குன்னு கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க.